ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக அதில் ஒரு டிப்ஸ் ஆகுது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. கிலோ கணக்கில் பூண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே தனி ஒரு ஆளாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சூப்பராக நீங்கள் வந்து உரித்து எடுத்துடலாம். அதுதான் எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு இரும்பு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி கல் அப்படி இல்லைனா தோசைக்கல் நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பூண்டை இந்த மாதிரி அந்த கல்லில் வந்து சேர்த்துருங்க. அந்த பூண்டு தோலில் வந்து நல்லா சூடு ஏறுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு விடுங்க. இந்த ஐடியா பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி மாஸ்டர் சொன்ன சூப்பரான ஐடியா தாங்க. இது வந்து உங்களுக்கு குளிர்காலம் மழை காலங்களில் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து வெயில் இருக்காது இல்லையா? ஸோ அதனால அந்த பூண்டு தோல் வந்து சூடு ஏறுச்சு அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த உரிக்கிறதுக்கு வந்துடும். இதுவே நீங்கள் வெயில் காலங்களில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பூண்டை லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து உரிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து உரித்து எடுத்துடலாம். ஆனால் மழை காலங்களில் வந்து நமக்கு அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் அந்த பூண்டோட தோல் எல்லாமே லைட்டாக அங்கங்கே வந்து கலர் மாறும். அது மட்டும் இல்லாமல் பூண்டு தோல் வந்து நல்லா ஹீட் ஆகிடும். அந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. பூண்டை வந்து எந்த காரணத்தை கொண்டும் வெந்து போக விட்டுறாதீங்க. கல்லில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த பூண்டை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு வந்து தூவிக்கோங்க. மேலே அரிசி மாவு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த கவரில் சேர்த்துட்டு ஒரு 4-5 தட்டு நம்ம தரையில் தட்டும்போது அழகாக அந்த பூண்டில் இருக்கிற அந்த பூண்டோட தோல் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். அந்த பூண்டில் வந்து தோல் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கோம். பிசு பிசுன்னு ஒட்டாமல் உங்களுக்கு பூண்டெல்லாம் தனியாக வந்து எடுக்கிறதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்பவே அதிகமான குவான்டிட்டியில் ஹோட்டல்லலாம் பிரியாணி வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக உட்காந்தெல்லாம் பூண்டு வந்து உரிச்சிட்ருக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணி உரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஸோ அதுதான் இந்த ஐடியா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நானும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கவரில் போட்டு நல்ல தரையில் ஒரு 4-5 தடவை தட்டிட்டு நல்லா கை வச்சு கசக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு முரத்தில் நான் கூட்டிட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பூண்டு வந்து தனியாக உதிர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் பூண்டு மட்டும் தனியாக இருக்கும். அதாவது தோல் உரியாமல் அந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே வந்து வெடிப்பு விட்ட மாதிரி இருக்கும் பூண்டு தோல். அதை மட்டும் நம்ம தனியாக கூட வந்து உரித்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்து உரித்து எடுத்துடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து விரலில் போட்டிருக்க ரிங்கு வந்து சில நேரங்களில் நமக்கு வந்து கழட்டுறதுக்கு வந்து சரியாக வராது. சில நேரம் ரொம்ப வருஷமாகவே நம்ம வந்து போட்டிருக்கிற ரிங்காக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன தான் ட்ரை பண்ணி கழட்டணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து கழட்ட வராது. அந்த மாதிரி எவ்வளோ வருஷக்கணக்கான ரிங்கு வந்து நீங்கள் கையில் போட்டிருக்கீங்க, கழட்டுறதுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ரிங்கை வந்து கழட்டி எடுத்துடலாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ரிங்கோட அடிப்பகுதியில் அந்த மாதிரி விட்டு அந்த நூலை வந்து வெளியே இழுத்துக்கோங்க. அதை வந்து உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி அந்த சிசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மெதுவாக அந்த நூலை வந்து வெளியே எடுத்துட்டு அந்த ஒரு பகுதியை வந்து விரல் ஃபுல்லாக அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அவ்வளோதான். சுற்றி எடுத்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடி விட்டோம் இல்லையா ஒரு நூல், அதை வந்து பிடிச்சி இந்த மாதிரி சுற்றி சுற்றி அதாவது அந்த மோதிரத்தை சுற்றி சுற்றி இந்த மாதிரி வந்து கழட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, அதாவது இழுத்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மோதிரத்தை அழகாக உங்களுக்கு வந்து விரலோட முனைப்பகுதி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுரும் அந்த நூல். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி வந்து கழட்டி எடுத்துக்கலாம். ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப வருஷமாக போட்டுட்டு விரல் வீக்கத்தில் கூட கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே மோதிரம் வந்து கழண்டு வந்துடும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிக்கன் சேர்த்த பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 துண்டு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு.
அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கும்போது கொஞ்சமாக வந்து உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து சிக்கனை வதக்கினா போதும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த டைமில் நான் எப்போவுமே வந்து பாஸ்தா பண்ணும்போது கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துப்பேன். அது வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலரும் வந்து நல்லாவே கொடுக்கும் பாஸ்தாக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோட அளவு நான் வந்து சொல்கிறேன், எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவில் பாஸ்தா வந்து உடஞ்சி குழஞ்சி போகாமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக அந்த கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ரெசிபிக்காக எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 70% வந்து அந்த பாஸ்தாவை குக் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாங்க. குக்கரில் வந்து நீங்கள் தண்ணி வைக்கிறீங்கல்ல, இப்போ நம்ம வந்து சேர்க்குற பாஸ்தாவுக்கு கீழே வந்து இருக்கணும் தண்ணி. ரொம்ப பாஸ்தா வந்து மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. பாஸ்தாவுக்கு கீழே இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை வந்து கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டிங்க அப்படின்னா போதும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 70% நம்ம வந்து முன்னாடியே குக் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதனால இந்த டைமில் வந்து உப்பு, காரம் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை வந்து மேலே தூவிடலாம். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோவில் வந்து முட்டை வந்து சேர்த்து செஞ்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா. ஸோ இதில் வந்து சிக்கன் வந்து சேர்த்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து குழஞ்சு போகாமல் சூப்பராகவே வருங்க. இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்கள் வந்து கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து வார கடைசியில் வாங்கி க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இப்போ நான் சொல்கிற ஐடியா படி வந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த இலை வந்து கலர் மாறாமல் ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நான் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஒரு வாழை இலை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வாழை இலை வாங்கி வந்து ஒரு 3லேருந்து 4 நாள் ஆகிடுச்சு. அதுதான் கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை. வாழை இலை வந்து அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லியை வந்து அதாவது கொத்தமல்லி இலைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் வந்து ஒரு வாழை இலை பீஸ் வந்து கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி மூடி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி புதினாவையும் வந்து இதே மாதிரி ஒரு மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வந்து கெட்டு போகாமல் உங்களுக்கு வந்து கலரும் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. நம்ம அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப மாதம் வரைக்குமே வந்து கெட்டு போகாமல் கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா இப்போது வந்து நீங்கள் இஞ்சி வந்து ஒரு கப்பில் அளவு எடுக்கிறீங்க, ஒரு 4 கப்பு வந்து அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா பூண்டு வந்து அதில் 3 கப்பு வரைக்கும் சேர்த்திங்க அப்படின்னா தான் எப்போவுமே நீங்கள் வந்து செய்கிற ரெசிபி வந்து நல்ல வாசமாக கமகமன்னு இருக்கும். நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து எப்போவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு பங்கு வந்து இஞ்சி அதிகமாக தான் சேர்க்கணும். இப்போ வந்து இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பை சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த உப்பில் இருக்கிற ஈரத்தன்மை எதுவும் இல்லாத மாதிரி ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து சேர்த்து இப்படி வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் மாறாமல் உங்களுக்கு வந்து ரொம்ப மாதத்துக்கு உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும், நல்ல வாசமாக.
கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நான் வந்து பொரியல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நார் நாராக வந்து இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நார் வந்து நம்ம சாப்பிடும்போது வயிற்றில் போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி வயிற்று வலி இதெல்லாம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி அந்த நாரெல்லாம் நம்ம கட் பண்ணினதுக்கப்புறம் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூன் இல்லை அப்படின்னா குச்சி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 2, 3 குச்சி வந்து ஒன்றா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து அந்த வாழைத்தண்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த தண்ணிக்குள்ளே வந்து நல்லா இப்படி சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த நார் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனாக இருந்தாலும் சரி, அந்த குச்சியாக இருந்தாலும் சரி, அதை சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா அதில் 1, 2 நம்ம கட் பண்ணி போட்ட வாழைத்தண்டுமே வந்து அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த நார் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து எடுக்க வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நார் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம வந்து வாழைப்பூலாம் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வாழைப்பூலையும் வந்து இந்த மாதிரி நார் எல்லாமே இருக்கும். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் இப்படி வந்து எடுத்துக்கலாங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து பூ கட்டுறதுக்கே தெரியாது அப்படின்னா கவலையே படாதீங்க. ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு கரண்டி மட்டும் இருந்தால் போதுங்க. அழகாக நீங்கள் வந்து நல்லா நெருக்கமாக வந்து பூ கட்டிடலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, அதாவது பூ கட்டுறதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களையே மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நம்ம எப்படி பூ கட்டுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி வந்து எடுத்திருக்கேன். பூ கட்டுறதுக்கான நூல் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வந்து திருப்பிக்கோங்க. அந்த கரண்டியை திருப்பி பின்பக்கம் அந்த ஓட்டை இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக வந்து உள்ளே விட்டு நல்லா இறுக்கி முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 2, 3 முடிச்சு கூட நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். நமக்கு பூ வந்து கட்டும்போது நம்ம இப்போ அந்த கட்டுற நூல் வந்து நமக்கு லூஸ் ஆகவே கூடாது. நல்லா டைட்டாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த கரண்டியை வந்து பின்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நான் வந்து போடுறேன் இல்லையா? அந்த நூலை உள்ளே விட்டு இன்னொரு ஹோல்ஸ் வழியாக வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சி அப்படியே இதை வந்து அதாவது உள்ளே விட்டு வெளியில் எடுத்தோம் இல்லையா நூல், அந்த நூலை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நம்ம வந்து கட்டினோம்ல அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன துண்டு நூல் வந்து நான் விட்டுருக்கேன் பாருங்கள். அந்த நூலோட சேர்த்து நல்லா டைட்டாக இறுக்கமாக கட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து பூ கட்டும்போது அந்த நூல் வந்து லூஸ் ஆகாமல் ரொம்பவே டைட்டாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா திரும்ப வீடியோவை வந்து கொஞ்சம் ரீகேப் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுருங்க. பாருங்கள் இப்போ சூப்பராக நம்ம வந்து நல்லா டைட்டாக இறுக்கமாக கட்டிட்டோம். இப்போ வந்து பூ வச்சு நம்ம இறுக்கமாக கட்டுறதுக்காக இன்னொரு நூல் வந்து இந்த அடி பகுதியில் வந்து விட்டு கட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டுற நூல் வந்து நல்ல லென்த்தாக வந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி கரண்டியில் வந்து சேர்த்து கட்டியிருக்கோம் இல்லையா ஸ்ட்ரைட்டாக ஒரு நூல், அதை விட டபுள் மடங்கு லென்த் அதிகமாக வச்சு கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட்டினோம் இல்லையா அந்த நூலை வந்து நடுவில் அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. 2 போர்ஷனாக உங்களுக்கு வந்து பிரியும். இப்போ வந்து பூவை அழகாக நீங்கள் வந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ அந்த நூலை வந்து எடுத்து இந்த பக்கமாக போட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பூ வச்சிட்டிங்களா? இப்போ அந்த நூலை வந்து இந்த பக்கம் விட்டு அதை கீழ் பக்கமாக இழுத்து டைட்டாக இப்படி வந்து இருக்குனீங்க அப்படின்னா பூவில் போயிட்டு நல்லா சூப்பராக உங்களுக்கு முடிச்சு விழுந்துடும். நல்லா டைட்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். திரும்ப நீங்கள் வந்து பூவோட காம்பை இந்த மாதிரி வச்சுட்டு அழகாக இப்படி வந்து கட்டிக்கலாம். ரொம்ப குட்டி காம்பாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து கட்டும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கட்ட வந்துடும். நம்ம நார்மலாக வந்து பூ கட்டும்போது சின்ன சின்ன காம்பு இருக்கிற பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த மொட்டெல்லாம் நம்ம கட்டும்போதே உதிர்ந்து கீழே விழுந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ குட்டியான காம்பாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக டைட்டாக வந்து நம்ம கட்டிடலாம் நெருக்கமாக. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மெத்தடில் நம்ம எல்லா பூவுமே வந்து சூப்பராக கட்டி எடுத்துடலாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து பூ வந்து கட்டி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல நெருக்கமாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி வந்து கட்டியிருக்கேன். இதே மாதிரி வந்து ஜாதி மல்லியும் கட்டியிருக்கேன். ஆனால் அது வந்து ஒன் சைடாக தான் கட்டியிருக்கேன். அதுவும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப சூப்பராக கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் அரும்புலேயே கட்டினீங்க அப்படின்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு. இதுவே பூ வந்து விரிஞ்சிருச்சு அப்படின்னா கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில வேளையில் நம்ம வந்து அந்த நூல் போட்டு சுற்றும் போது பூ வந்து கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக வந்து எடுத்து வச்சு அழகாக நெருக்கமாக இறுக்கி கட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கட்ட வந்துடுங்க. சின்ன பிள்ளைங்க கூட பார்த்த உடனே ரொம்ப அழகாக வந்து கட்டிடலாங்க. கஷ்டமே இல்லை. நம்ம அழகாக அந்த கரண்டியில் வச்சு நம்ம இறுக்கமாக அந்த நூலை கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து பூவை ஒன்று ஒன்றா வந்து அடுக்கி வச்சு சூப்பராக கட்டி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் அந்த கரண்டி ஃபுல்லாகவே நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன்.
பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஃபைனலாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 2, 3 முடிச்சு வந்து போட்டு விட்டுக்கோங்க. அதை நான் எப்படி போட்டு சுற்றுறேன்னு பாருங்கள். அந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் இழுத்து அழகாக வந்து ஒரு 2, 3 முடிச்சு வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சிசர் யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சே வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக நம்ம வந்து இந்த மல்லி மொட்டு வந்து அழகாக கட்டி முடிச்சிட்டோம். நூல் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஜாதி மல்லியும் இதே மாதிரி வந்து கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நூல் வந்து நம்ம கட்டுறது எப்போவும் ஒரே மாதிரி தான் கட்டுவோம். ஆனால் ஜாதி மல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடாகவே நான் வந்து வச்சு கட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் வந்து கட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கட்டும்போது நம்ம வந்து தலை வாரிட்டு இந்த பூ வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, மேல் பக்கமாகவே அப்படியே பக்கம் பக்கமாக நம்ம வந்து அப்படியே அடுக்கி அடுக்கி வச்சு அப்படியே வந்து முடிச்சு போகிறது தான். இதில் வந்து கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்து எவ்வளோ பூ இருந்தாலுமே ரொம்ப அழகாக வந்து கட்டி எடுத்துடலாங்க. ஸோ பாருங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நடுவில் நீங்கள் கட்டிகிட்டே வரும்போதே உங்களுக்கு வந்து நூல் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு நூல் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது இல்லையா? அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம வந்து பூ இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் யூஸ் பண்ணி அழகாக கட்டிக்கிட்டோம். இது வந்து பூ கட்ட தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பூ கட்ட தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்க கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியோட லென்த் வந்து எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அது வரைக்குமே அழகாக நம்ம வந்து நல்லா லென்த்தாக கட்டி எடுக்கலாம் பூவு. இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து தோசை கரண்டி இருந்தாலுமே சூப்பராக தோசை கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பூ கட்டலாம். வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த ஐடியா கூட நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம கட்டி எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பூ கட்டினீங்க அப்படின்னா அந்த பார்லர்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டிட்டு அவங்க வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ப்ரைடுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கட்டிட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த பூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதெல்லாம் வந்து அந்த பூ வந்து உங்களுக்கு அரும்பாக இருக்கும்போதே நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா தான் அதோட லுக்கே வந்து தனியாகவே இருக்கும். விரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இப்படி அரும்பாக கட்டி பார்க்கும்போது தான் அதோட அழகே உங்களுக்கு வந்து தனியாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம கட்டி எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ மல்லியுமே ஃபைனலாக வந்து கட்டியாச்சு. எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா இது வரைக்குமே ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி வந்து கட்டி எடுத்து வைக்கிற பூ வந்து நம்ம மொட்டாவே இருக்கணும் அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் தனியாக நார்மலாக நம்ம வந்து பூ கட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் வந்து கட்டி எடுத்து வச்சுருந்தேன். பூ வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் இல்லைனா டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது அதில் தான் எப்போவுமே கூலிங் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு ஈரமான காட்டன் துணியை நல்லா தண்ணியில் நனைச்சி தண்ணியை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து வச்சுட்டு இந்த மாதிரி பூவை உள்ளே வச்சு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க துணி போட்டு. இப்படி வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு பூ வந்து கெட்டு போகாமல் கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.